நாக்பூர் காட்டில் கோடைக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. தன்விக்குருவிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அது காட்டில் ரொம்ப தூரமாக போய் உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு தன்விக்குருவி பேசிச்சு, தியா செல்லம், வெயில் அதிகமானதுனால நம்ம காட்டில் தண்ணீரே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் நாம் எடுத்துகிட்டு வர தண்ணி சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுது. அம்மா தூரமாக காட்டுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். நீ அது வரைக்கும் வீட்டில் ரொம்ப சமத்தாக இருந்துக்கணும், சரியாடா? சரிம்மா, நீங்கள் தண்ணீர் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் நான் சமத்தாக இருக்கிறேன். எனக்கு நிறைய தண்ணி கொண்டு வாங்கம்மா. கண்டிப்பாக தங்கம், உனக்கு நிறைய தண்ணீர் கொண்டு வரேன். வெளியே வெயில் வெப்பம் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு நீ வெளியே மட்டும் போகாத. உன்னால் அந்த வெயில் தாங்கவே முடியாது. அப்படி சொல்லிட்டு தன்விக்குருவி தண்ணீர் எடுக்கிறதுக்காக காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி தன்விக்குருவி தண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு மயில் ரொம்பவே சோர்வாக படுத்திருந்துச்சு. தன்விக்குருவி அதுக்கிட்ட போய் கேட்டுச்சு, மயிலக்கா, நீங்கள் எதுக்காக இப்படி படுத்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்கிறேன். குருவி, எனக்கு இந்த வெயிலை தாங்கவே முடியலை. ரொம்பவே தாகமாக இருந்துச்சு. இந்த வழியாக போகும்போது மயங்கி விழுந்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடு, போதும். மயில் அப்படி சொன்னதுமே தன்விக்குருவி தாங்கிட்ட இருந்த தண்ணியை கொடுத்து மயிலை குடிக்க சொல்லுச்சு. மயிலும் தன்னோட தாகம் தீர்ற வரைக்கும் அந்த தண்ணியை குடிச்சுது. குருவி, நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான உதவியை செஞ்சுருக்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா கண்டிப்பாக வா. அப்படி சொல்லிட்டு மயில் அங்கேருந்து போயிருச்சு. தன்விக்குருவியும் தன்னோட பொண்ணுக்காக மறுபடியும் போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. தன்விக்குருவி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தியா குருவி ரொம்பவே காய்ச்சலோடையும் உடம்பெல்லாம் குப்பளங்களோடையும் படுத்திருந்துச்சு. அதை பார்த்துட்டு தன்விக்குருவி கேட்டுச்சு, தியா செல்லம், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உனக்கு உடம்பெல்லாம் புண்கள் வந்திருக்கு? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. அம்மா, என்னோடய உடம்பெல்லாம் ரொம்பவே சூடாக இருக்குமா. எனக்கு ரொம்பவே தாகமாகவும் இருக்குது. என்னை எங்கேயாவது வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா. இந்த இடம் ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுனால என்னால் தாங்க முடியலை. தியா அப்படி சொன்னதுமே தன்விக்குருவி தன்னோட பொண்ணுக்காக கூலிங்கான ஒரு இடத்த தேடி போக ஆரம்பிச்சுது. அப்படி போன தன்விக்குருவி ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட உதவி கேட்டுச்சு. ராணி, காலு, என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே முடியலை. அவளோட உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் தங்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ்? நீங்கள் பாரு தன்வி, உன்னை நான் இங்கே தங்க வச்சேன்னா உன் பொண்ணுக்கு இருக்கிற அதே வியாதி எங்களுக்கும் வந்துடும். எங்களால் முடியாதுப்பா. உன்னோட பொண்ணை நீ வேறு எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சுக்கோ. நாங்கள் எங்கள் வீட்டில் அனுமதிக்க மாட்டோம். ஐயோ தன்வி, இந்த வியாதியெல்லாம் எங்களால் தாங்க முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. காலு, இந்த தண்ணியையும் இங்கேருந்து சீக்கிரமாக விரட்டி அடிக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிறது இதுக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். தயவு செஞ்சு இவளை இங்கேருந்து சீக்கிரமாக அனுப்புங்க. இதை கேட்டுட்டு தன்விக்குருவி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிருச்சு. அப்படி போன தன்விக்குருவி யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சோகத்தில் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு உதவி செஞ்ச மயில் அங்கே வந்துச்சு. என்ன குருவி, எதுக்காக இங்கே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் உதவி வேணும்னா என்கிட்ட வர சொன்னேன்ல, இப்போ சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? மயிலே, என்னோட பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே கொப்பளங்களாக இருக்குது. என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே சூடாக இருக்குன்னு சொல்கிறா. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் குளிராக தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு இருந்தால் எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. தன்விக்குருவி அப்படி கேட்டதுமே மயில் ஒரு அழகான வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது வேப்ப மரத்துக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு குடிசைக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது சொல்லிச்சு,
இங்கே பாரு குருவி, இந்த மரம் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். உன்னோட பொண்ணை நீங்கள் கொஞ்ச நாள் வச்சாலே போதும், அவளுக்கு இருக்கிற வியாதி சீக்கிரமாக குணமாயிரும். மயிலே, நான் செஞ்சதை விட நீ எனக்கு செஞ்ச உதவி தான் ரொம்பவே பெருசு. இந்த உதவியை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அப்படி தன்விக்குருவி சொன்னதுமே மயில் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. தன்விக்குருவியும் தன்னோட பொண்ணு தியாக்குருவியை அந்த வேப்ப மரத்து வீட்டில் வச்சு ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிச்சு. வேப்ப இலையில போர்வை போத்தி கீழே படுக்க போட்டு ரொம்பவே நீட்டாக வச்சுருந்துச்சு. இதனாலேயே தியாக்குருவிக்கு சீக்கிரமாக அந்த நோய் சரியாக போச்சு. ஏன்னா வேப்பலை என்பது ரொம்பவே குளிர்ச்சியானது. அதனாலேயே தியாக்குருவிக்கு ரொம்பவே குளிர்ச்சியான இடத்துல இருந்ததுனால ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிருச்சு. காலு ராணியோட வீடு ரொம்பவே சூடாக இருந்ததுனால ராணிக்காகத்துக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிருச்சு. காலுக்காகமும் ராணிக்காகத்துக்காக தன்விக்குருவி கிட்ட போய் உதவி கேட்டுச்சு. தன்விக்குருவியும் காகங்கள் தனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டு அந்த ராணிக்காகத்துக்கு தன்விக்குருவி உதவி செஞ்சிச்சு. தன்விக்குருவி தியாக்குருவிக்கு செஞ்ச அனைத்து சேவைகளையும் ராணிக்காகத்துக்கும் செஞ்சு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னா, யாருக்கு உதவி வேணாலும் நாமளால் முடிஞ்ச உதவியே செய்யணும். ஏன்னா எது எப்போ மாறும்னு தெரியாது. ஒரு நாள் அது நமக்கே நடக்கலாம். குழந்தைங்களா, ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. இந்த வெயிலில் ரொம்பவே வெளியே போகக்கூடாது. அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சமத்தா வீட்டில் இருக்கணும். உடம்புக்கு குளிர்ச்சி தர எல்லா உணவுகளையும் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய இளநீ குடிங்க. பத்திரமா இருங்க.